guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சில்க் த்ரெட் ஜுவல்லரி செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சைடில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இதோட செட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிள் செட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்பர் 2 சைஸ் பேங்கிள். இதில் வந்து நான் ப்ளூ கலர் வந்து வைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக சுற்றிக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 தான் எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேங்கிளுக்குமே இந்த பேங்கிளோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ போட்டுக்கலாம். கரெக்டாக போடுங்க. கொஞ்சமாக போட்டால் கூட ஸ்டிக் பண்ண முடியாது, எக்ஸஸாக போட்டால் கூட கொஞ்சம் வெளியே தெரியும். ஓகேங்களா? அதனால் ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம கம் போட்டாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம், அதாவது மீடியம் சைஸ் ஸ்டோன். ஓகே, இதை வச்சக்கப்புறம் நீங்கள் அலைன் பண்ணக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதை நான் நிஜமாக கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆகிட்டோம். அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டன் கலரில் சில்க் த்ரெட் ஒரு 5 மட்டும் எடுத்துருக்கிறேன், ஒரு 5 ஸ்டாண்ட்ஸ் மட்டும். அதை இப்படி உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5 ஸ்டாண்ட்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி க்ராஸாக நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாக வரணும் போட்டோம்னா. ஓகேங்களா? ஒரே கேப்புக்குள்ளே இப்படி க்ராஸாக வரணும். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிற அந்த எக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸ் ஷேப்பில் இந்த பார்ட்டை டச் பண்ணி இந்த ஹோல்ஸ்குள்ளே விடணும். அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி பிரித்து இப்படி க்ராஸாக. ஓகேங்களா? இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே டச் ஆகி தான் இருக்கணும். ஓகே, சைடில் இந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து டச் ஆகிருக்கணும். நடுவில் ஒரு கேப் இருக்கணும், அதாவது ஒரு கேப் விட்டு ஒரு கேப்பில் தான் நம்ம இந்த மாதிரி கோர்க்க போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் இன்னொரு வாட்டி. ஓகே, இதே மாதிரி ஃபுல் பேங்கிளுக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த செட் பேங்கிள் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கோல்டன் பீட் வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டில் வந்து கோர்த்துருக்குறேன். இதை வந்து பேங்கிளுக்கு உள்ளே வந்து ஒரு 2 வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கோல்டன் பீட் இருக்குது பாருங்கள், இந்த பேங்கிளுக்கு மேலே பத்தரை வரைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் போடுற வரைக்கும் அந்தளவுக்கு மட்டும் நம்ம அந்த பீடு வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம இப்படி கீழே கொண்டு வந்துடலாம். கீழே கொண்டு வந்துட்டு கீழே இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போட போகிற பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. கீழே ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த க்ராஸாக நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஆடாமல் இருக்கும். அதனால் நம்ம கீழே விட்டு எடுக்கும்போது கீழே ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
கீழே இருக்குது பாருங்கள், அந்த ரெண்டு த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம ஃபுல் பேங்கிளுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் பீட் எடுத்து விட்டு கிராஸாக நம்ம போட்டுக்கலாம். எல்லா ஷேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, நடுவில் கேப்பு, அந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஹாஃப் பீட், அதாவது கோல்டன் பீடில் இட்லி மோட்டிவ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே போட்டுக்கோங்க கம்மு. ஓகேங்களா, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம 2 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு கைக்கு நம்ம 2 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிங்களா, இதில் 2 பீஸ், இதில் 2 பீஸ், அப்புறம் சின்ன இதில் வந்து கோல்டன் கலர் வைண்ட் பண்ணது 2, ப்ளூ கலர் வைண்ட் பண்ணது 2. ஓகேங்களா. அடுத்தது நம்ம 3 சைஸில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கிளிப் ஸ்டோன் வந்து ஒயிட் கலரில் எடுத்துருக்கிறேன். இது வந்து டியர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அந்த வாட்டர் ட்ராப் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் அது. அப்புறம் இந்த மாதிரி லீவ் ஷேப்புக்காக கோல்டன் கலர் கிளிப் ஸ்டோன். இப்போ இந்த நம்ம 3 சைஸ் பேங்கிளில் இந்த மாதிரி பூ டிசைன் வரதுக்காக இந்த டியர் ஷேப் ஸ்டோன் எடுத்து வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், பட் கிராண்டாக இருக்கும். நீங்கள் அந்த கிளிப் ஸ்டோனு அப்புறம் நம்ம ஃபர்தராக பண்ணியிருக்கிற டிசைன் எல்லாம் இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, அது கூட ப்ளஸ் கிராண்டாகவும் இருக்கும். ஓகேங்களா. இதே மாதிரி அப்போசிட்லேயும் இந்த பக்கமும் ஓகேங்களா, 4 பக்கமும் நம்ம இந்த பூ டிசைன் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு பாருங்கள், 4 பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ இது சென்டர் கேப் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து கொடி ஷேப் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்மில் அந்த கொடி ஷேப் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு பால் செயின் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் கொஞ்சம் இந்த லீஃப் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக கம் போட்டுக்கிறோம். கோல்டன் கலர் அந்த கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், பட் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இது நெருக்கமாக கூட நீங்கள் நிறையா கூட வைக்கலாம். இதே மாதிரி ஃபுல் பேங்கிளுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு கைக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இது ஃபுல் செட், அதாவது 2 கை கூட செட் சேர்த்துது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் செலோ டேப் போட்டு அந்த கியர் வயர் வாட்டர் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கோல்டன் பீட் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 10 கோர்த்துக்கலாம். அடுத்தது பெரிய டல் கோல்டில் வந்து நம்ம 4 சைஸ் பீடு, அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மோட்டிவ், இது எல்லா வீடியோலையும் நம்ம பார்க்குறது தான். அடுத்தது 4 சைஸ் பீட், அப்புறம் இந்த மாதிரி சின்ன ஒரு மோட்டிவ், அதுக்கப்புறம் நம்ம 4 சைஸ் பீட். இந்த மாதிரி சீக்வன்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம டாலர் போட போகிறோம். டாலர் வந்து நம்மளா இந்த பேட்டர்ன் வந்து மேக் பண்ணுறது தான். ஓகே, இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பண்ணக்கப்புறம் 2 பக்கமும் நம்ம ஸ்டாப்பர் பாயிண்ட் போட்டு இதை செக்யூர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜிம்கி பார்த்திங்கன்னா கீழே பால் செயின் விட்டுருக்கோம், அதாவது கீழ் பேஸில் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் போட்டிருக்கிறோம். இதுதான் ஒரு சிம்பிள் ஜிமிக்கி நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே ஸ்டாப்பர் பாயிண்ட்காக ஒரு கொடை ஷேப்பில், அதாவது ஒரு கப் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி இப்படி உள்ளே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேப் வச்சுக்கலாம். ஸ்டட்டும் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டட் தான். ஓகே, இப்போ இந்த ஜிம்கீஸில் மேலே நம்ம கப் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கேப் நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க.
இப்போ இந்த ஜிம்கீஸில் அடியில் நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கலாம். நார்மலாக இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். அதனால் நான் இதை ஃபுல்லாகவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, இப்போ ஜிம்கீஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் ஷேப் அந்த ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான நம்மளுக்கு ஒரு சில்க் த்ரெட் செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பேங்கிள் செட் நம்ம 2 கைக்கு போடுறதுக்காக பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.